ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சமையல் வந்து மீன் குழம்பு. வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டுடே சமையல் கிழங்கா மீன் குழம்பு, தென் மீன் ஃப்ரை. மீன் குழம்பு மீன் குழம்புக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அகைன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், 4 வெந்தயம், தென் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை, அதில் 2 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, தென் அகைன் ஒரு 3 டொமேட்டோ, 3 தக்காளி, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புளி உங்களுக்கு தேவையான அளவு, உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், ஸோ கரைச்சி ஊற்றி போட்டு இறக்கணும். ஸோ நீங்கள் நார்மல் மெத்தடில் மீன் குழம்பு வச்சாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அகைன் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம வைக்கிறது வந்து மீன் குழம்பு இதே எடுத்துடும். ஸோ அதனால நீங்கள் நார்மலாகவே வச்சு பார்த்து பாருங்க, எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டா மாங்காய் போட்டுக்கலாம். இங்கே மாங்காய் இல்லை என்கிட்ட, மாங்காய் நான் போட்டுக்கிறேன். ஆஃப் லெமன், மிளகாத்தூள், அப்புறம் லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், தென் சால்ட். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அரிசி மாவு வந்து மசாலா ஒட்டுறதுக்காக ஒரு கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக 2 பேர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாதம் வேக வச்சுக்கோங்க. சுடு சாப்பாடு ரெடி. குழம்பு கொதிய வந்துருச்சு. ஸோ மீனை போடலாம். பிரிச்சு அங்கங்க எங்கெங்க கேப் இருக்கோ அங்கங்க போடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் பாருங்களேன், நம்ம இப்போ பூனை துரத்து விட்டலாம், மறுபடியும் வந்துடுச்சு. வெளில வந்துட்டோம். கொஞ்சம் பாருங்க. நம்ம அப்படியே சைடில் தவா ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா வச்சுருக்கோம். கொதிக்குது நல்லா மீன் குழம்பு. இப்படி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தவா ஃப்ரை போட்டாச்சு. முதல் மீன் மொத்தமாக மீன் போடாதீங்க, 2 போடுங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வெளில போயிருக்காங்க, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். செய்யும் போது இருந்தாங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அவங்க இல்லை. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். ஸ்மெல்லு செம்மையாக வருது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க, ஒன்று தவா ஃப்ரை ரெடி ஆகல. சாப்பிட்டா செம்மையாக இருந்துட்டு அடுத்து தவா ஃப்ரை டேஸ்ட் பண்ணலாம். மீன் பிளேட்டில் இது பண்ணிட்டோம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது டக்கராக இருந்துட்டு. ஸோ இதே மாதிரி ரெசிபி வேணுங்க மறக்காம பாரதிஸ் கிச்சனு அண்ட் பல்லு டைம்ஸ் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.